அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 16ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லும் தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். 16ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ் என்றால் என்ன எனும் தலைப்பில் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்தது இந்த கிதாபினுடைய அல் பாபுல் அவ்வலு, முதலாவது பாபை அல்ஹம்துலில்லாஹ் நாம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது அல் பாபு சானி, இரண்டாவது பாபை. இந்த கிதாபு 4 பாபுகளால் அமைக்கப்பட்டது, அதாவது 4 பாடங்களால் அமைக்கப்பட்டது. அதில் ஒரு பாடம் நிறைவு பெற்றது. இரண்டாவது பாடத்தை நாம தொடங்குறோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்றைய பாடத்துல இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ் என்றால் என்ன என்பதை நாம பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த கிதாபு இல்மு முஸ்தலஹுல் ஹதீஸினுடைய கிதாபு. கிதாபுடைய பெயர் முஸ்தலஹுல் ஹதீஸ். இந்த கிதாபு எந்த கலையை சொல்லக்கூடியதுன்னா இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ், இதை குறித்து தான் சொல்லக்கூடிய கிதாப் இது. அப்போ இல்மு இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ்னா என்ன, அதனுடைய வரையறை, அதாவது அதனுடைய தாரீஃப் என்ன, அதே போன்று அதனுடைய தலைப்பு என்ன, அதாவது அதில் எதை பற்றி பேசப்படும், அதே போன்று இந்த இல்மினுடைய பிரயோஜனம் என்ன, இந்த 3 விஷயங்களை தான் இன்றைய பாடத்தில் நாம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இந்த 3 விஷயங்களை நம்ம விளங்கினால்தான் பின்வரக்கூடிய அந்த விஷயங்களை நம்மால, அது எதனால, அதன் அடிப்படை என்ன என்பதை நம்மளால விளங்கி கொள்ள முடியும். அதுல முதலாவதா இல்மு முஸ்தலஹில் ஹதீஸுடைய வரையறை என்ன என்பதை கிதாபுல சொல்லி தருவாங்க. அதாவது ஹதீஸினுடைய சனது, அதே போன்று ஹதீஸினுடைய மத்தின், இந்த இரண்டையும் இந்த ஃபன்னில், இந்த கலையில் தான் ஆய்வு செய்யப்படும். அவைகளை குறித்து எந்த அடிப்படையில்னா அந்த சனது மத்தினில் எது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, எது ஏற்றுக்கொள்ளப்படாதது என்கிற விதத்தில் ஆய்வு செய்யப்படும் இந்த ஃபன்ல தான். இந்த சனதுனா என்ன, ஹதீஸினுடைய சனதுனா என்ன, அதே போன்று ஹதீஸுடைய மத்து நின்றால் என்ன. சுருக்கமா சொல்ல போனா ஹதீஸினுடைய சனது அப்படின்னா அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள், அவர்களைத்தான் சனது என்பார்கள். அதே போன்று ஹதீஸுடைய மத்துனா என்னன்னா அறிவிக்கப்பட்ட அந்த ஹதீஸினுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்குத்தான் மத்துன்னு என்பார்கள். நம்முடைய பாடத்திலே அதற்கான ஒரு உதாரணத்தையும் சொல்லி அது அற்புதமான முறையிலே முசன்னிஃப் அவர்கள் விளக்குவார்கள். அதை நம்ம பாடத்திற்குள்ளால் சென்று பார்ப்போம். சுருக்கமான முறையில் சனது என்றால், அதே போன்று மத்தனு என்றால் இதுதான். இவைகளை குறித்து ஆய்வு செய்யப்படக்கூடியதான ஒரு ஃபன்னு, ஒரு கலை, ஒரு கல்விதான் இந்த இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ் என்பது. எது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சனது மத்தின், எது ஏற்றுக்கொள்ளப்படாத சனது மத்தின் என்பதாக ஆய்வு செய்யக்கூடிய இல்ம், இதுதான் இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ். அதே போன்று இதனுடைய இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இதில் எதை பற்றி பேசப்படும்னா சனதை குறித்தும் மத்தனை குறித்தும் தான் பேசப்படும். அதில் எது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, எது ஏற்றுக்கொள்ளப்படாதது என்பதை குறித்து தான் இந்த இல்மு முஸ்தலஹில் ஹதீஸிலே பேசப்படும். அதுதான் இந்த இல்மினுடைய, இந்த கலை, இந்த ஃபன்னினுடைய மௌலூ. இதனுடைய ஃபாயிதா, மூன்றாவது விஷயம், இதனுடைய ஃபாயிதா, இதனுடைய பிரயோஜனம் என்ன, இந்த இல்மை நாம படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம். பொதுவாக எல்லோருமே எதை படித்தாலும் இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நாம அறிந்து புரிந்துதான் அதை நம்ம படிக்க இறங்குவோம். அதனால தான் இந்த இல்மு முஸ்தலஹில் ஹதீஸை நாம, இந்த ஃபன்னை, இந்த கலையை, இந்த கல்வியை பயில்வதால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஹதீஸிலும், அதாவது ஹதீஸுகள் நாம நிறைய பார்க்கிறோம். இந்த ஹதீஸுகளில் எது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, எது ஏற்றுக்கொள்ளப்படாதது என்று பிரித்தறியக்கூடியதான ஒரு ஞானத்தை, ஒரு பகுத்தறிவை இந்த இல்மு நமக்கு கற்றுத்தரும். ஒரு பக்குவம், அதாவது எந்த ஹதீஸுகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது,
எந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படாதது என்பதை நம்மால பிரித்தறிய முடியும் இந்த கல்வியை நம்ம முறையாக பயின்றால். அப்படி ஒரு ஃபாயிதா, அப்படி ஒரு பிரயோஜனத்தை இந்த கல்வி நமக்கு அளிக்கிறது. இதுதான் இந்த இல்மு முஸ்தலஹுல் ஹதீஸுடைய பிரயோஜனம். இந்த 3 விஷயங்களை சற்று விரிவாக நம்முடைய பாடத்திற்குள்ளால் நாம் சென்று பார்க்கலாம். பாருங்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பாபு சானி, இரண்டாவது பாடம். இன்றைய பாடத்தில் நாம இந்த இரண்டாவது பாடத்தை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ். முஸ்தலஹுல் ஹதீஸ் குறித்த இல்மு. முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் இல்மு அல்லது இல்ம் என்ற வார்த்தைக்கு நாம கல்வி அல்லது கலை என்றெல்லாம் அர்த்தம் வைக்கலாம். இப்போ முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் இல்மு அப்படின்னா நாம தெரியும், இல்மு நஹ்வுனா என்ன, அரபு இலக்கணம் சம்பந்தமான சட்டங்களை சொல்லக்கூடியதான ஒரு இல்முக்கு பேர் தான் இல்மு நஹ்வ். அதே போன்றுதான் ஹதீஸினுடைய இஸ்திலாஹை பேசக்கூடியதான, ஹதீஸினுடைய இஸ்திலாஹை இடம்பெறும் ஒன்று, அதான் முஸ்தலஹுல் ஹதீஸ். அந்த இஸ்திலாஹை பற்றி பேசக்கூடியதான இல்முக்கு பேர் தான் இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ். இஸ்திலாஹ்னா என்ன? பொதுவா ஒவ்வொரு கலைக்கும் ஒரு இஸ்திலாஹ், அதாவது புழக்க பாஷை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு வார்த்தையை சொல்லி அதற்கு இந்த கலையில் என்ன அர்த்தம் என்பதை பற்றி தான் அந்த புழக்க பாஷை என்று நாம சொல்வோம். அப்படி ஹதீஸினுடைய இஸ்திலாஹ் இடம்பெறக்கூடியதான ஒரு இல்மிற்கு பேர் தான் இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ் என்று நாம குறிப்பிடுறோம். இதை பற்றிய தாரீஃப், அதாவது வரையறை, இதை பற்றிய விளக்கங்கள், அதை நாம பின்வரக்கூடிய பாடங்கள்ல பார்ப்போம். வாங்க தொடங்குறாங்க. முகத்திமத்துன், முன்னுரை. இப்ப முன்னுரையை என்ன சொல்றாங்க? காண, ஆகியிருந்தது, மினத்தொபீஇ, இயற்கை சார்ந்த விஷயத்திலிருந்தும் உள்ளதாகிவிட்டது. காணவுடைய இஸ்மியது ஐயுன்ஷ, உருவாக்கப்படுவது, உண்டாக்கப்படுவது. இந்த ஐயுன்ஷ என்பதுதான் காணவுடைய இஸ்மு. மஅ ஜம்இல் ஹதீசி, ஜமீஇன் வந்திருக்குது, இங்க ஜம்இ என்பதுதான் சரி, ஜமீஇ என்பது பிழை, பிரிண்டிங் மிஸ்டேக். அப்ப மஅ ஜம்இல் ஹதீசி வ தத்வீனிஹி, ஹதீஸை ஒன்று சேர்ப்பதோடு, வ ததுவீனிஹி, இன்னும் ததுவீன்னாலும் ஒன்று சேர்ப்பதுதான். ஹி ஹதீஸை நோக்கி மீளக்கூடிய லமீர். அப்ப ஹதீஸை ஒன்று சேர்ப்பதோடு, ஹதீஸை ஒன்று திரட்டுவதோடு உருவாக்கப்படுவது. என்ன உருவாக்கப்படுவது? இந்த யுன்ஷா உடைய நாயிபு ஃபாயிலது ததுவீனு கவாயித இல்மியத்தின், இல்மு சார்ந்த, அதாவது ஹதீஸ் எனும் அந்த இல்மு முஸ்தலஹுல் ஹதீஸை குறித்த அந்த இல்மு சார்ந்த பொது சட்டங்களை ஒன்று சேர்ப்பதை உருவாக்கப்படுவது இயற்கை சார்ந்த விஷயத்திலிருந்தும் உள்ளதாகி விட்டது. அப்போ ஐயுன்ஷாவுடைய நாயிபு ஃபைலாக இந்த ததுவீனு என்பதைத்தான் நாம அர்த்தம் வைக்கணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஹதீஸை ஒன்று சேர்ப்பதோடு அந்த ஹதீஸ் சம்பந்தமான பொது சட்டங்களையும் ஒன்று சேர்ப்பது என்பது ஒரு இயற்கையான காரியமாக ஆகிவிட்டது. அது ஒரு இயற்கை அப்படிங்கிறாங்க. அப்படிதான் பொதுவா எல்லோரும் உருவாக்குவது. அப்போ அந்த சட்டங்களை குறித்த செய்திகளை நமக்கு சொல்லி தராங்க பாருங்க. அந்த சட்டங்கள் எப்படிப்பட்டதுன்னா, யுரஃபு பிஹா, இந்த ஹாவுடைய லமியை இந்த கவாயிதை நோக்கி நாம மீட்டணும். அப்ப அந்த பொது சட்டங்களை கொண்டு அறியப்படும் அல் ஹதீசுல் மக்பூலு, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான ஹதீஸை, மின் ஒய்ரிஹி, அது அல்லாததிலிருந்து. எது அல்லாததிலிருந்துன்னா இந்த ஹூடைய லமீரை நாம இந்த அல் ஹதீஸை நோக்கி எடுக்கணும். அப்போ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ் அல்லாததிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான ஹதீஸை அந்த சட்டங்களை கொண்டுதான் அறியப்படும். இன்னும் அர்ராவில் மக்பூலின் வரும், அல் மஃபூலி என்று இங்கே அச்சுப்பிழை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ ராவில் மக்பூலி மின் ஒய்ரிஹி, இந்த அர்ராவி என்பதை நாம இந்த அல் ஹதீஸுல அத்துப்பு செய்யணும். அப்ப அர்ராவில் மக்பூலு, இது சிஃபத்து அர்ராவியுடைய, அப்போ நம்ம ரஃபா கொடுக்கணும். அப்ப அர்ராவில் மக்பூலு, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அறிவிப்பாளரை அறியப்படும், அந்த பொது சட்டங்களை கொண்டு அறியப்படும், மின் ஒய்ரிஹி, அது அல்லாததில் இருந்தனா இந்த ஹாவுடைய லமீர் இந்த ராவியை நோக்கி மீளும். அப்ப ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அறிவிப்பாளர் அல்லாததிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அறிவிப்பாளரை அறியப்படுமே. அப்போ எதை கொண்டு அறியப்படும்? அப்படிப்பட்ட சட்டங்களை ஒன்று சேர்ப்பதை உருவாக்கப்படுவது இயற்கை சார்ந்த விஷயத்திலிருந்து உள்ளதாகி விட்டது என்பதை நமக்கு இங்க சொல்லி தர்றாங்க. அப்போ இந்த பொது சட்டங்களின் மூலமாக
ஹதீஸுகளிலேயும் அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களிலேயும் ஏற்றுக்கொள்ளப்படுவது எது, ஏற்றுக்கொள்ளப்படாதது எது என்பதையெல்லாம் நம்மால் அறிய முடியும் என்பதை இங்க நமக்கு சொல்லித்தராங்க. தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, லிதாலிக்க, அதன் காரணமாக, எதன் காரணமாக, இப்படி இந்த தாலிக்கவிற்கு நாம மதுக்கூர் என்று அர்த்தம் வைக்கலாம். மேல் சொல்லப்பட்டதன் காரணமாகனா இப்படி உருவாக்கப்படுவது என்பது இயற்கை சார்ந்த விஷயமாக ஆகிவிட்டதன் காரணமாக வலஅல் உலமாஉ, அறிஞர்கள் வைத்தார்கள், கவாயித இல்மியத்தன், கல்வி சார்ந்த, ஹதீஸ் குறித்த கல்வி சார்ந்த பொது சட்டங்களை அறிஞர்கள் உலமாக்கள் வைத்தார்கள். எதற்காக வைத்தாங்க? லி தஸ்ஹீஹில் அஹ்பாரி, தஸ்ஹீஹ்னா சரிபடுத்துவது, அல் அஹ்பார்னா என்னது? ஹபர்கள், ஹபருடைய பன்மை, அதாவது இங்க அர்த்தம் ஹதீஸுகள் அர்த்தம் வைக்கலாம். அப்ப ஹதீஸுகளை சரிபடுத்துவதற்கு இன்னும் தம்ஹீஸ்ஹா, இந்த ஹாவுடைய லமீரும் இந்த அஹ்பார் தான். தம்ஹீஸ்னா சுத்தப்படுத்துவது. அப்ப அந்த ஹதீஸை சுத்தப்படுத்துவதற்கும், அந்த ஹதீஸுகளை சுத்தப்படுத்துவதற்கும், ஹதீஸுகளை சரிபடுத்துவதற்கும் கல்வி சார்ந்த, அதாவது ஹதீஸ் குறித்த கல்வி சார்ந்த பொது சட்டங்களை அந்த உலமாக்கல் அறிஞர்கள் வைத்தார்கள். ஹிய, அவைகளாகிறதுனா இந்த ஹியவுடைய லமீர் எங்க மீளுது? அல் அஹ்பா, அந்த அந்த கவாயிதை நோக்கி மீளுது. அந்த பொது சட்டங்கள், ஹியனா என்னது? அந்த பொது சட்டங்களாகிறது. அசஹு, மிகச் சரியானதாக உள்ளது. அதற்கு மிக நுணுக்கமானதாக உள்ளது. மா உரிஃப ஃபித் தாரீஹி, தாரீஹ்னா வரலாறு, வரலாற்றிலே அறியப்பட்டவைகளில் மிக நுணுக்கமானதாக, மிகச் சரியானதாக இருக்கின்றது. எது? அந்த பொது சட்டங்கள். அப்ப இந்த உலமாக்களால் உருவாக்கப்பட்ட அந்த பொது சட்டங்கள், அடிப்படை விதிகள் என்பது வரலாற்றிலே மிகவும் மிகவும் சரியானதாக, மிக நுணுக்கமானதாக, மிகவும் துல்லியமானதாக உள்ளது என்பதை இங்க நமக்கு குறிப்பிட்டு தராங்க. ஹாதிஹில் கவாயிது, இந்த பொது சட்டங்கள் ஆகிறது. எந்த பொது சட்டங்கள்? உலமாக்கள் வைத்தார்களே, ஹதீஸுகளை சரிபடுத்துவதற்கும், அதே போன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் எது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அறிவிப்பாளர் எது, யார் என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்வதற்காக அந்த உலமாக்கள் வைத்தார்களே, அந்த, அதாவது அந்த இந்த சட்டங்களாகிறது. ஹிய, அவைகளாகிறது. அல்லதி துசம்மா உலூமல் ஹதீஸ், துசம்மாவுடைய நாயிபு ஃபாயில் தான் அல்லதியை நோக்கி மீளக்கூடியதாக லமீராக உள்ளது. இதனுடைய இரண்டாவது மஃபூலாக தான் நாம இதை அர்த்தம் வைக்கணும். அப்ப உலூமல் ஹதீஸ் என்று அர்த்தம் வைக்கலாம். லெஃபுலை முராதாக்கனா உலூமுல் ஹதீஸ் என்றும் வைக்கலாம், நம்முடைய தர்கீப் யாரா வைப்பதை பொறுத்து. அப்போ உலூமுல் ஹதீஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது. அப்ப ஹிய, அந்த சட்டங்களாகிறது. அல்லதி, எப்படிப்பட்டவைகள் என்றால், துசம்மா, அந்த சட்டங்களுக்கு பெயர் சொல்லப்படும். உலூமுல் ஹதீஸ், உலூமுல் ஹதீஸ் என்று பெயர் சொல்லப்படும். அவு, அல்லது முஸ்தலஹல் ஹதீசி, முஸ்தலஹுல் ஹதீஸ் என்று பெயர் சொல்லப்படும். அப்படிப்பட்டவையாக இருக்கின்றது. அப்ப அந்த உலமாக்கள் வைத்த அந்த பொது சட்டங்களுக்கு என்ன பெயர் சொல்லப்படுது? உலூமுல் ஹதீஸ் என்றும் முஸ்தலஹுல் ஹதீஸ் என்றும் பெயர் சொல்லப்படுது. இல்முல் ஹதீஸ் என்ற பெயரும் உள்ளது. அந்த முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ற பெயரைத்தான் நமக்கு இங்க மேல குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ அதற்குண்டான தாரீஃபை சொல்றாங்க, அதாவது வரையறையை சொல்றாங்க பாருங்க. இல்முல் ஹதீசி, எனவே இல்முல் ஹதீஸ் என்பதாகிறது ஹுவ, அதுவாகிறதுனா இந்த ஹுவுடைய லமீரை இந்த இல்மை நோக்கி மீட்டணும். அந்த இல்முல் ஹதீஸ் என்பதாகிறது இல்முன், ஒரு இல்மாக இருக்கும், அதாவது ஒரு கலையாக இருக்கும், அல்லது ஒரு கல்வியாக இருக்கும். இங்க நம்ம கவனிக்கணும், நிறைய கிதாபுகள்ல யுபஹசு ஃபீஹி அல்லது பிஹி என்கிற வார்த்தை சேருது. நம்முடைய இந்த கிதாபுல அந்த ஃபீஹி பிஹி என்னும் வார்த்தை இடம் பெறல. பொதுவா இல்முன்னு சொல்லிட்டா இந்த ஹபரினுடைய ஜும்லா சிஃபத்து தான் அடுத்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த ஜும்லா. அப்போ ஜும்லா சிஃபத் ஆகும் பொழுது ஒரு லமீர் அந்த மௌசூஃபை நோக்கி மீளக்கூடிய லமீர் இங்க வேணும். அப்படிப்பட்ட லமீர் பல கிதாபுகள்ல யுபஹசு ஃபீஹி அல்லது பிஹி என்றெல்லாம் சொல்லப்பட்டது. நம்முடைய கிதாபுல அப்படி சொல்லப்படலை. அப்ப நாம் இந்த வார்த்தையை நம்ம சரிபடுத்துவது எப்படின்னா, எபுஹசு என்று வாசிக்கணும். அப்பதான் நமக்கு அர்த்தம் சரி வரக்கூடியதா இருக்கும். பாருங்க, இல்முன், அது ஒரு இல்மாக இருக்கும். எபஹசு, அந்த இல்மு ஆய்வு செய்யும், அந்த இல்மு ஆய்வு செய்யும். எதிலே? ஃபி சனதில் ஹதீசி, ஹதீஸினுடைய சனதிலே. வ மத்னிஹி, இன்னும்
ஹதீஸினுடைய மத்தினிலே. இந்த ஹீவுடைய தமீர் இந்த ஹதீஸை நோக்கி மீளுது. இப்ப ஹதீஸுடைய சனதிலேயும் இன்னும் ஹதீஸுடைய மத்தினிலேயும் ஆய்வு செய்யுமே அப்படிப்பட்ட இல்மாக இருக்கின்றது. எந்த விதத்தில் ஆய்வு செய்யும்? மின் ஹைசுல் கபூலு வர்ரத்து, ஏற்றுக்கொள்ளப்படுதல் நிராகரிக்கப்படுதல் எனும் விதத்தில் ஹதீஸினுடைய சனதிலேயும் ஹதீஸினுடைய மத்தினிலேயும் ஆய்வு செய்யுமே அப்படிப்பட்ட இல்மாக, ஒரு கல்வியாக அல்லது ஒரு கலையாக இருக்கின்றது. அப்போ இப்படி நாம் அர்த்தம் வைக்கும் பொழுது எபஹசூல் இருக்கக்கூடிய அந்த லமீரு என்பது எபஹசு ஃபிஇலுல் முதாரி லமீர் ஃபாயில் நம்ம தர்கீப் கொடுக்கும் பொழுது அந்த லமீர் இந்த இல்ம் என்னும் அந்த முன்புள்ள அந்த மௌசூஃபை நோக்கி மீளக்கூடியதாக வைத்துக் கொள்ளலாம். நமக்கு அர்த்தமும் தெளிவாக கூடியதாக இருக்கும். இந்த வார்த்தையில் நாம எந்த திருத்தமும் செய்யாமல் முசன்னிஃபுடைய அந்த வார்த்தையை சரிபடுத்தக்கூடிய வகையில இபாரத்தையும் நாம் சரிபடுத்தியது போன்று ஆகும். இப்போ ஹதீஸுடைய சனது ஹதீஸுடைய மத்தின் அப்படின்னா என்ன? ஹதீஸுடைய சனதிலேயும் ஹதீஸுடைய மத்தினிலேயும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கலை தான் இல்முல் ஹதீஸ்னா, சனதுனா என்ன மத்தின்னா என்ன என்பதை நமக்கு சொல்லித்தர போறாங்க பாருங்க. வல் முராது இன்னும் நோக்கமாகிறது, அதாவது நாடப்படுவதாகிறது. எதை கொண்டு? பி சனதில் ஹதீசி, ஹதீஸினுடைய சனதை கொண்டு நாடப்படுவதாகிறது. அர்வாத்து, அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள். ராவி எனும் அந்த வார்த்தையுடைய பன்மை ஜம் தான் அர்வாத். அப்ப அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள். அல்லதீன, எப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள்? ரவவ், அவர்கள்தான் அறிவித்தார்கள். அல்ல ஹதீஸை, அப்ப ஹதீஸை அறிவித்தார்களே அப்படிப்பட்ட அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள். யாரு? இந்த சனதை கொண்டு நாடப்படுவது. இன்னும் வல் முராது பி மத்னில் ஹதீசி, ஹதீஸினுடைய மத்தின் என்பதை கொண்டு நாடப்படுவதாகிறது. அந்நஸ்ஸுனா வார்த்தை என்கிற அர்த்தம் இருக்கு. பல அர்த்தங்கள்ல அந்நஸ்ஸு என்பதற்கு தெளிவான வார்த்தை என்கிற அர்த்தம் இருக்கு. அல் மருவியூன அறிவிக்கப்பட்ட, அப்ப அறிவிக்கப்படக்கூடிய அந்த தெளிவான வார்த்தையாக இருக்கின்றது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மத்துனுனா என்னது? அந்த ஹதீஸ், அறிவிக்கப்பட்ட அந்த ஹதீஸுடைய அந்த வார்த்தைகளுக்கு தான் மத்துனுன்னு சொல்லுவோம். அதை அறிவித்த அறிவிப்பாளர்களுக்கு தான் சனதுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஹதீஸினுடைய வார்த்தைகளை குறித்தும் ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களை குறித்தும் ஆய்வு செய்யக்கூடியதான ஒரு கலைக்கு, ஒரு கல்விக்கு, ஒரு இல்முக்கு பெயர் தான் இல்முல் ஹதீஸ் என்பது. எந்த விதத்தில் அது ஆய்வு செய்யும்னா, எது ஏற்றுக்கொள்ளப்படும் எது ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற விதத்திலே அது ஆய்வு செய்யும். இப்படிப்பட்ட ஒரு இல்முக்கு பேர் தான் இல்முல் ஹதீஸ் என்பதாக நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறாங்க. அதை தொடர்ந்து நமக்கு அதனுடைய ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. மிசாலு ஜாலிக்க, அதனுடைய உதாரணமாகிறதுனா அந்த மதுக்கூர்னு அர்த்தம் வைக்கணும். மேல் சொல்லப்பட்டதினுடைய உதாரணமாகிறது. அந்த சனதையும் மத்தினை நமக்கு விளக்குவதற்காக ஒரு அற்புதமான உதாரணத்தை முசன்னிஃபு கொண்டு வராங்க பாருங்க. அந்த உதாரணமாகிறது மா ரவாஹு முஸ்லிமுன், முஸ்லிம் ரஹ்மஹுல்லா எதை அறிவித்தார்களோ அந்த ஒன்றாக இருக்கும். எங்கே அறிவித்தார்கள்? ஃபி ஸஹீஹிஹி, அவர்களினுடைய ஸஹீஹிலே, அதாவது ஸஹீஹ் முஸ்லிமிலே. இந்த ஹீவுடைய லமீரும் இந்த முஸ்லிம் ரஹ்மஹுல்லா தான். இந்த ஹூவுடைய லமீர் இந்த மாவை நோக்கி மீளுது. அப்ப கால, இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா சொன்னார்கள், ஹத்தசனா ஸுஹைர் இப்னு ஹர்பின், ஹத்தசனா ஜரீருன் அன் சுஹைலின் அன் அப்துல்லாஹ் இப்னு தீனார் அன் அபி ஸாலிஹின் அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாருங்க, இதுக்கு விளக்கம் பின்னாடி கொடுப்பாங்க நமக்கு. இப்போ ஹத்தசனான்னு சொல்றது யாரு? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்க? எங்களுக்கு அறிவித்தார். யாரு? ஸுஹைர் இப்னு ஹர்ப் ரஹிமஹுல்லா. அப்ப முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுக்கு அறிவித்தது யாரு? ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன சொல்றாங்க? ஸுஹைர் ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்க? ஹத்தசனா, எங்களுக்கு அறிவித்தார். யாரு? ஜரீர் ரஹிமஹுல்லா. அப்ப ஸுஹைர் இமாமிற்கு அறிவித்தவர்கள் ஜரீர் ரஹிமஹுல்லா. அவங்க யாரை தொட்டும் அறிவித்தார்கள்? அன் சுஹைலின், சுஹைல் என்ற இமாமை தொட்டும். அவங்க யாரை தொட்டும் அறிவித்தாங்க? அன் அப்துல்லா இப்னு தீனார் ரஹிமஹுல்லா அவர்களை தொட்டும். இவங்க யாரை தொட்டு அறிவித்தாங்க? அன் அபு சாலிஹ் ரஹிமஹுல்லா என்பவர்களை தொட்டும். அபு சாலிஹ் ரஹிமஹுல்லா யாரை தொட்டும் அறிவித்தார்கள்? அவங்க அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டும் அறிவிக்கிறாங்க.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்றாங்க, என்னது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதரா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு அறிவிக்கிறது யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த ஹதீஸையும் சொல்றாங்க பாருங்க. அல் ஈமானு, ஈமான் என்பதாகிறது, பிதுஉ வ சபூன, பிதுஉ இங்க தன்வீன் வரும், பிதுஉ வ சபூன, அவு அல்லது பிதுஉ வ சித்தூன ஷுஅபத்தன், ஷுஅபத்தன்னா கிளை, கிளையால் 70 சொச்சம் ஆக இருக்கும், அல்லது 60 சொச்சமாக இருக்கும். இது ஷக்கு மினர் ராவி, ராவியிற்கு ஏற்பட்ட, அந்த அறிவிப்பாளருக்கு ஏற்பட்ட சந்தேகம். அதனால ரெண்டு அறிவிப்பையுமே இங்கே பதிவு செய்யறாங்க. அப்ப ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளால் உள்ளது, அல்லது 60 சொச்சம் கிளைகளால் உள்ளது என்பதாக குறிப்பிட்டுட்டு தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅஃலலுஹா, அந்த ஃபஅஃலலுன மிகச் சிறந்ததாகிறது, அந்த ஹானா அந்த பிதுஉ வ சபூன ஷுஅபா என்றும் அர்த்தம் எடுக்கலாம். இன்னொரு ரிவாயத்தின்படி, இன்னொரு ராவியுடைய அறிவிப்பின்படி பிதுஉ வ சித்தூன ஷுஅபான்னு எடுக்கலாம். அது 70 சொச்சம் அல்லது 60 சொச்சம் அந்த கிளைகளில் மிகச் சிறந்ததாகிறது கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் சொல்லாக இருக்கும். வ அதுனாஹா, இந்த இன்னும் அதுனான மிக, அந்த அஃலலுக்கு நம்ம அர்த்தம் மாத்தி வைக்கணும். அதுனா அப்படின்னா என்னது? மிக தாழ்ந்தது, அதாவது கீழே உள்ளது. அந்த 60 அல்லது 70 சொச்சம் கிளைகளில் இந்த ஹாவுடைய லமீரும் அதே போன்று மேல நோக்கி மீட்டணும். அந்த 60 சொச்சம் அல்லது 70 சொச்சம் உண்டான கிளைகளில் மிக தாழ்ந்ததாகிறது இமாத்தத்துல் அதா, நோவினையை அகற்றுவதாகும், அணித்தொரீகி பாதையை விட்டும், ஒல் ஹயா இன்னும் வெட்க குணம் என்பதாகிறது, ஷுஅபத்தும் மினல் ஈமானி, ஈமானிலிருந்தும் ஒரு கிளையாக இருக்கின்றது. அப்ப இதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் இவங்க. இப்ப இதை பற்றி நமக்கு அற்புதமான முறையில முசன்னிஃப் விளக்குறாங்க பாருங்க. பயானு ஜாலிக்க, அதனுடைய விளக்கமாகிறதுனா, மேல் சொல்லப்பட்டது, மதுக்கூர்னு அர்த்தம் வைக்கணும் தாலிக்காவுக்கு. இப்ப மேல் சொல்லப்பட்டதினுடைய விளக்கமாகிறது, அன்னல்லதீன, சிலர்கள், நிச்சயமாக சிலர்களாகிறவர்கள். எப்படிப்பட்ட சிலர்கள்? நகலு அல் ஹதீஸ அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதராம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் இந்த ஹதீஸை அறிவித்தார்களே, அப்படிப்பட்டவர்களாகிறவர்கள் யாருன்னா ஹும், அவர்களாகிறவர்கள். இந்த வாவ் என்பது அச்சுப்பிழையாக இருக்கும். ஏன்னா அண்ணவுடைய இஸ்மு வந்துருச்சு, அண்ணவுடைய கபரு இந்த ஹும். அப்போ அதற்கு மத்தியில வாவ் என்பது அவசியமற்றது. அதனால இந்த வாவ் என்பது அச்சுப்பிழை, பிரிண்டிங் மிஸ்டேக் ஆக இருக்கும். அதுக்கு விளக்குறாங்க பாருங்க. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, சும்ம அபூ சாலிஹ் ரஹிமஹுல்லா, சும்ம அப்துல்லாஹ் இப்னு தீனார் ரஹிமஹுல்லா, சும்ம சுஹைல், சும்ம ஜரீருன், சும்ம ஜுஹைர் இப்னு ஹர்பின் ரஹிமஹுமுல்லா. இவங்க தான் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இந்த ஹதீஸை அறிவித்தவர்கள். இந்த சும்மன் போட்டதிலிருந்தே நமக்கு தெரிய வரும். நம்ம மேல சொன்ன அந்த விளக்கத்தை இங்க நாம பொருத்தி பார்க்கணும். அல்லது எப்படிப்பட்ட ஜுஹைர் இப்னு ஹர்ப் ரஹிமஹுல்லா, ரவா, அவர்கள் அறிவித்தார்கள். யாரு ரவாவுடைய ஃபாயில் யாரு? அல் இமாம் இங்க வருது. இந்த அன்ஹுடைய லமீர் தான் ஜுஹைர் இப்னு ஹர்ப் ரஹிமஹுல்லா. அப்போ எப்படிப்பட்ட ஜுஹைர் இப்னு ஹர்ப் ரஹிமஹுல்லானா, ரவா அன்ஹு, அவர்களை தொட்டும் அறிவித்தார்கள். அதாவது ஜுஹைர் இந்த அன்ஹுடைய லமீரை நாம இந்த அல்லதியை நோக்கி எடுக்கணும். அதாவது ஜுஹைர் இப்னு ஹர்ப் ரஹிமஹுல்லா அவர்களை தொட்டும் அறிவித்தார்கள். அல் இமாமு முஸ்லிமுன் ரஹிமஹுல்லா, முஸ்லிம் ரஹிமஹுல்லா. அப்ப இந்த சனதினுடைய வரிசை நமக்கு சிறந்த முறையில விளங்கிருச்சு. ஹாவுலா, இவர்களாகிறவர்கள் யாரு? இப்பொழுது சொன்ன இந்த அறிவிப்பாளர்கள் ஆகிறவர்கள் யுசம்மௌன, இங்க ஒரு நூன் வரும், ஜம்முடைய ஃபிஅல். அப்போ யுசம்மௌன என்பதாக இருக்கும். அவர்கள்தான் பெயர் சொல்லப்படுகிறார்கள். எப்படி? சனதல் ஹதீசி, ஹதீஸினுடைய சனது என்பதாக அவர்கள் பெயர் சொல்லப்படுகிறார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஐ, அதாவது. அப்போ ஐ என்னும் அந்த வார்த்தை விளக்குவதற்காக, தஃப்சீர் பண்ணுவதற்காக வரும். அப்ப இந்த ஐ இங்கு எதை விளக்குவதற்காக வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஹாவுலா என்பதை விளக்குவதற்காக வந்திருக்கு. இந்த இவர்கள்னா யாரு? ஐ அதாவது அர் ரிஜாலு. இங்க நம்ம ரஃபா வச்சுதான் வாசிக்கணும், லம்மத்தை கொண்டு ரஃபா. என்ன காரணம் அப்படின்னா,
பொதுவாக ஒரு சட்டம் சொல்லுவாங்க, ஐ எதை விளக்குவதற்காக வருதோ, அப்போ இந்த ஹாவுலா என்பதை விளக்குவதற்காக தான் இந்த ஐ வந்து இந்த வார்த்தையை கொண்டு விளக்குது. அப்போ இந்த ஹாவுலா என்பது முஃபஸ்ஸர், விளக்கப்படக்கூடியது. அர்ரிஜாலு என்பது முஃபஸ்ஸிர், விளக்கக்கூடிய வார்த்தை. அப்போ முஃபஸ்ஸருக்கு என்ன யாராபோ அதைத்தான் முஃபஸ்ஸிருக்கும் கொடுக்கணும். அதுதான் நம்ம பரவலாக பார்த்த விஷயம். அப்போ ஹாவுலா என்பது முபுத்ததா, அப்போ ரஃபினுடைய மஹல்லில் இருக்கு. அப்போ அர்ரிஜாலு என்பதால தான் நம்ம இங்க லம்மத்தை கொண்டு ரஃபா வைத்து வாசிக்கிறோம். பாருங்க, ஐ அதாவது இவர்கள்னா யாரு? அர்ரிஜாலு சில நபர்கள், அல்லதீன எப்படிப்பட்ட சில நபர்கள், இஸ்தனத இலைஹிம் அவர்களின் பக்கம்தான் சாய்ந்தார்கள். இஸ்தனதங்கிற வார்த்தைக்கு சாய்ந்தார், அதே மாதிரி ஊன்றுகோல் பிடித்தார், நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இங்க நாம அவர்களின் பக்கம்தான் சாய்ந்தார்கள். யாரு? அல் இமாமு முஸ்லிமுன், அல் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா சாய்ந்தார்கள். எது விஷயத்திலே? ஃபி ரிவாயத்தின் நஸ்வி, ரிவாயத்துனா அறிவிப்பது, அந்நஸ்னா அந்த வார்த்தை நம்ம முன்பு பார்த்திருந்தோம். அப்போ அந்த ஹதீஸினுடைய அந்த வார்த்தையை அறிவிக்கும் விஷயத்திலே இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா எவர்களின் பக்கம் சாய்ந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த நபர்களாகிறார்கள். இதுதான் ஹாவுலாயுடைய விளக்கம், தப்சீர். அப்போ இங்க நமக்கு ஹாவுலா என்பதனுடைய விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க முசன்னிப் ரஹமஹுல்லா. அதே போன்று இதன் மூலமா இன்னொரு விஷயத்தையும் விளக்கிட்டாங்க. என்ன விஷயம்னா, இந்த அறிவிப்பாளர்களுக்கு ஏன் சனதுன்னு பெயர் வந்ததுன்னா, இந்த இஸ்தனத அதாவது அவர்களின் பக்கம்தான் இமாம் முஸ்லிம் ரஹமஹுல்லா சாய்ந்தார்கள். உதாரணத்துல முஸ்லிம் ரஹமஹுல்லா எந்த இமாம் அறிவிக்கின்றார்களோ அந்த இமாம். அப்ப சாய்வதால், ஊன்றுகோல் பிடிப்பதால் அந்த இஸ்தனத, அதனால் அங்கிருந்து தான் சனது என்னும் வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு வஜுஹு தஸ்மியத், அதாவது இந்த அறிவிப்பாளர்களுக்கு சனதுல் ஹதீஸின் ஏன் பெயர் வந்தது என்கிற ஒரு பெயர் வந்ததற்குண்டான, பெயர் வைத்ததற்குண்டான காரணத்தையும் இந்த விளக்கத்தின் மூலமாக முசன்னிஃப் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இதுவரைக்கும் நாம சனதுல் ஹதீஸ்னா என்ன என்பதை பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து மத்னுல் ஹதீஸ்னா என்ன என்பதை நாம பார்க்கிறோம். பாருங்க, மேல் சொன்ன ஹதீஸிலிருந்து எடுத்து சொல்றாங்க. சும்ம பிறகு, மின் அவ்வலி கௌலின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சொல்லின் ஆரம்பத்தில் இருந்து என்ன சொல்லது? அல் ஈமானு பிதுஉன் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த சொல்லினுடைய ஆரம்பத்தில் இருந்து, இலஹ், இலஹ்னா இலா ஆஹிரிஹின்னு அர்த்தம், இந்த சொல்லுடைய கடைசி வரைன்னு அர்த்தம். இந்த ஹதீஸ் எங்க வார்த்தை முடிஞ்சதோ அது வரைக்கும். அதை நமக்கு மேல பார்த்தா நமக்கு தெரியும், மினல் ஈமானி என்பதனோடு தான் அந்த வார்த்தை முடிந்தது. அப்போ அது வரைக்கும் என்று அர்த்தம். இலஹ்னா என்ன அர்த்தம்? இலா ஆஹிரிஹினா அந்த சொல்லுடைய கடைசி வரைனா அந்த மினல் ஈமான் வரைக்கும், அந்த ஆரம்பத்திலிருந்து அந்த கடைசி வரை ஆகிறது. யுசம்மா அதற்கு சொல்லப்படும். எதற்கு? அப்ப இங்க நம்ம குறிப்பிட்டோமா இல்லையா? அல் ஈமானு பிதுஉன் என்ற சொல்லின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின் ஆரம்பத்திலிருந்து அதன் கடைசி வரை உள்ள வார்த்தைகள் ஆகிறது நீங்க இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு சொல்லப்படும் மத்னல் ஹதீசி, யுசம்மாவுடைய மஃபூல் சானி இது. அப்ப என்னது? மத்னுல் ஹதீஸ் என்று சொல்லப்படும். ஐ அதாவது நஸ்ஸ கலாமின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பேச்சினுடைய வார்த்தை என்பதாக அந்த வார்த்தைகளுக்கு சொல்லப்படும் என்பதை நமக்கு இங்க பதிவு செய்து தராங்க. அப்போ சனதுனா என்ன, ஒரு ஹதீஸினுடைய சனதுனா என்ன, மத்துன்னா என்ன, அதே போன்று சனதிற்கும் மத்தனிற்குமான ஒரு உதாரணம் அழகான முறையில முசன்னிஃப் நமக்கு குறிப்பிட்டு தந்தாங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, மௌதுஉஹு, அந்த இல்முல் ஹதீஸினுடைய மௌதுஉனா என்ன அப்படின்னா தலைப்புன்னு அர்த்தம். அதாவது இந்த இல்மில எதை பற்றி பேசுவாங்க. இப்போ நஹவுன்னு எடுத்துட்டா கலிமத்து கலாம் என்பதாக நமக்கு சொல்லி தருவாங்க. அரபு இலக்கணம் அப்படிங்கிற அந்த கல்வி, அந்த கலையில் எதை பற்றி பேசுவாங்கன்னா கலிமத்து கலாமை பற்றி தான் பேச்சு இருக்கும். இந்த இரண்டை தாண்டி வேற பேச்சு இருக்காது. அதான் மௌது. அதே போன்று இந்த இல்முல் ஹதீஸ்ல, அதாவது இந்த இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ்ல அதனுடைய மௌது, அதாவது தலைப்பாகிறது அஸ்ஸனது வல் மத்னு, சனதாக இருக்கும், இன்னும் மத்னாக இருக்கும். அதாவது சுருக்கமா சொல்ல போனா அர் ராவி வல் மர்வி, அதாவது அல் மர்வியு. அப்ப என்ன வரும்? ராவினா என்னது? சனதை குறிக்கக்கூடிய வார்த்தை.
அறிவிக்கக்கூடியவர். வல் மருவியு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா இந்த மத்தின் அந்த வார்த்தை என்று அர்த்தம் வரும். எந்த அடிப்படையில அந்த சனது மத்தினு? மின் ஹைசுல் கபூலு வர்ரத்து, ஏற்றுக்கொள்ளப்படுதல் அதே போன்று நிராகரிக்கப்படுதல் எனும் விதத்தில் சனது இன்னும் மத்னாக இருக்கும். இதுதான் இல்மு முஸ்தலஹில் ஹதீஸினுடைய தலைப்பு. அதை தொடர்ந்து சொல்றாங்க இன்னும் ஃபாயிதத்துஹு, அதாவது அந்த இல்மு முஸ்தலஹில் ஹதீஸினுடைய இந்த ஹூடைய லமீரும் இந்த ஹூடைய லமீரும் அந்த இல்மு முஸ்தலஹ் ஹதீஸை நோக்கி தான் போகும். அப்ப இல்மு முஸ்தலஹில் ஹதீஸினுடைய பிரயோஜனமாகிறது. அப்ப இந்த இல்மு முஸ்தலஹில் ஹதீஸை படிப்பதனால என்ன பிரயோஜனம்? பொதுவா எந்த ஒரு இல்மையும் எந்த ஒரு ஃபன்னையும் நாம படிக்கிறதுக்கு முன்னாடி இது போன்ற சில ஆரம்ப விஷயங்களை நம்ம பார்ப்பது உண்டு. நம்ம இந்த கிதாபை நம்ம தொடங்கக்கூடிய ஆரம்ப பாடத்தில நம்ம இந்த இல்மு முஸ்தலஹில் ஹதீஸினுடைய மபாதி அஷரா அப்படிங்கிற ஒரு 10 செய்தியை நாம குறிப்பிட்டிருந்தோம். இந்த இல்மு முஸ்தலஹில் ஹதீஸினுடைய முக்கியமான அதை பற்றிய 10 செய்திகள். அதுல இதெல்லாம் நம்ம தெளிவான முறையில சொல்லி இருந்தோம். இங்கேயும் நமக்கு கிதாபிலையும் சொல்லி தராங்க பாருங்க. இல்மு முஸ்தலஹில் ஹதீஸினுடைய பிரயோஜனமாகிறது மஅரிஃபத்து மா யுக்பலு வமா யுரத்து மினல் அஹாதீஸின் நபவியத்தி. மஅரிஃபத்து மா, ஒரு சிலவற்றை அறிவது. என்ன ஒரு சிலவற்றை? யுக்பலு, ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்றை, வமா யுரத்து, இன்னும் நிராகரிக்கப்படும் ஒன்றை அறிவது. எதினால்? அந்த மாவை பயான் செய்து மினல் அஹாதீஸின் நபவியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த ஹதீஸுகளிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று, அதே போன்று நிராகரிக்கப்படக்கூடிய ஒன்றை அறிவது. இதுதான் இந்த இல்மு முஸ்தலஹில் ஹதீஸினுடைய ஃபாயிதா, பிரயோஜனம் என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த அல் பாபு சானி, இரண்டாம் பாபினுடைய முதல் விஷயத்தை நாம பார்த்திருக்கிறோம். என்ன பார்த்திருக்கிறோம்? இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ் அதனுடைய வரையறை, அதாவது தாரீஃபையும், அதே போன்று அதனுடைய தலைப்பு, அதை போன்று அதனுடைய பிரயோஜனம், இது போன்ற சில விஷயத்தை நாம இந்த பாடத்திலே பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி தக்சீமுல் ஹதீஸ் என்கிற தலைப்பில் வரக்கூடிய விஷயங்களை நாம அடுத்த பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.